जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बू फलसार पक्षितं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் மருத்துவ ஜோதிடர் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆடி மாத ராசி பலன்கள். ஆடி மாத ராசி பலன்கள்ல என்ன சுவாமி, ஆடி மாசத்துல எப்படி கிரகங்கள் எப்படி இருக்கும்? ஆடி மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா சூரியன் ஒரு ராசியிலிருந்து வரக்கூடியது. மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி. இப்போ ஆடி மாசத்துக்கு வரும்பொழுது எந்த ராசிக்கு வரார்? கடக ராசிக்கு வர்றார். கடக ராசியில யாரோட சேர்ந்து இருக்கார்? சூரியன் குரு ஜாதகத்துல ஒன்னா இருக்கார். அப்ப இந்த ராசிக்கு எப்படி இருக்கும்? கடக ராசி அப்படி இப்போ கடகத்துல சூரியன் வரார். அப்ப இந்த ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது மேஷத்துல கிரகங்கள் கிடையாது. ரிஷபத்துல செவ்வாய், மிதுனத்துல புதன், அதே போல கடகத்துல சூரியன் குரு, சிம்மத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன், கேது ஜாதகத்துல இருக்கு. அதே போல கும்பத்துல ராகு, அதே போல மீனத்துல சனி இருக்க. இந்த பலன்களை எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு? இது என்ன உங்களுக்கு எச்சரிக்கையான பதிவா அல்லது உங்களுக்கு என்ன சொல்ல வருது? இதுதான் இதுல முக்கியமானது. எச்சரிக்கையா அதிர்ஷ்டமா? ஒரே வார்த்தை. உங்களுக்கு இந்த ஆடி மாசம் 12 ராசிக்கு ரெண்டே விஷயம்தான். அதிர்ஷ்டமா எச்சரிக்கையா? அதிர்ஷ்டம்னா எப்படி, எச்சரிக்கைன்னா எப்படி? இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. எச்சரிக்கைன்னா கண்டிப்பா எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையா தான் இருந்தாங்க, வேற வழி கிடையாது. நம்ம எவ்வளவுதான் சில விஷயங்கள் நம்ம பார்த்து செஞ்சாலும் சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும், ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம சமாளிப்போம், ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். ஸோ இருக்கட்டும், அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போ இந்த ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத எல்லாமே முழுமையாக எல்லா ராசிக்குமே பார்ப்போம். என்னென்ன ராசியுடைய, அதே போல என்னென்ன அம்மனை வழிபாடு செய்தால், எந்தெந்த அம்மன் வழிபாடு செய்தால் சிறப்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஒன்று விடாம கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ராசியில என்னென்ன விஷயங்கள், நடுவில் என்னென்ன சொல்லியிருக்கேன், எதுவும் ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கேன்னா எப்படி இருக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகர ராசி நேயர்களை, மறைந்திருந்த உண்மைகள் தெரிய வரதற்கான வாய்ப்புகள் சிறப்பா இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு, மகர ராசி நீங்களா ஒரு பொறுமையான ராசி. திருவோண நட்சத்திரம் மகர ராசி, அதே போல பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. இந்த மகர ராசின்னு சொன்னாலே இது எல்லாமே உண்டு, உங்களுக்கான ஒரு இது. அது எல்லாமே அப்படி இருக்கக்கூடிய கட்டத்துல ஒரு சில விஷயங்கள், வெற்றி வாய்ப்புங்கிறது 72%, எச்சரிக்கை அப்படிங்கிறது 28% கண்டிப்பா இருக்கு. அப்படி இருக்கக்கூடியதுல நீங்க சில விஷயங்கள் கவனமா செயல்படுத்த பண்ணுங்க. அதாவது என்னென்ன விஷயத்துல நீங்க முதல்ல விஷயத்துல இதா இருக்கணும்னா, அலுவலகத்தில் பொறுப்பு அதிகரிக்கும், பதவி உயர்வு இருந்தாலும் உங்களை பற்றிய தவறான குற்றச்சாட்டு வதந்தி உருவாகிறதுக்கான வாய்ப்பு, உங்களுடைய பதவி உயர்வு வருது இல்லைங்களா, அது அப்படியே தட்டி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றீங்க, ஒரு இடத்துல வெளிநாட்டுல வேலை செய்றீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு தவறான விஷயத்தினால அந்த வேலை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால மகர ராசி பொறுத்தளவுக்கு மகரம், கும்பம், மீனம், மேஷ, ரிஷபம், மிதுனம், கடகத்துல இப்ப 7ல இப்ப சூரியன் வேற வர்றார். இந்த லவ் இஷ்யூஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ சமீபத்துல ஏன் சொல்றேன்னா, மகர ராசிக்கு சமீபத்துல இப்ப நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். இப்ப ரீசெண்டா சமீபத்துல நடந்த ஒரு விஷயம். அதாவது ஒரு தம்பதி பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா, சுவாமிக்கு அந்த இடத்துல அந்த சாமிக்கு எல்லாரும் அபிஷேகம் பண்ணலாம் போல இருக்கு. எல்லாருமே அபிஷேகம் பண்ணலாம் போல இருக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சாமி சட்டையை கட்டிட்டு அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க யாரோ அங்க இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அவரும் அங்க போய் ஏதோ ஞாபகத்துல சட்டை போட்டு அந்த இதுக்கு ஏதோ பண்ணிட்டாரு. அது பண்ணினதுக்கு அப்புறமா அது பிரச்சனைகள் வந்துருது. எப்படி பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு சொன்னா, என்ன மாதிரியான பிரச்சனைகள் அங்க வந்தது அப்படின்னு சொன்னா, இவருக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள்லாம். நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க அப்படி போட்டு சார், நல்லா படிச்ச மனுஷனை இவங்க போட்டு அந்த சத்தம் போடுறாங்க போட்டு, எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. சரி சார், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார்னா முடிஞ்சு போச்சு. அதை விட்டு போட்டு அவரை போட்டு கண்ணா அப்படின்னு, நான் என்ன தமிழ்ல சொன்னா புரியாதா? ஆச்சா, நான் பக்கத்துல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட் நேச்சராகவே சொல்ல தெரியாது அந்த நிர்வாகத்துல இருக்கிறவங்களுக்கு. ரொம்ப கஷ்டமா போச்சு. சரி, இதுதான் இப்படின்னு அடுத்த ஒரு விஷயம், ஒருத்தர் சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. பப்ளிக் என்ன சொல்றாங்களோ, நீ கோவில் நடத்துறது பப்ளிக்கோசரம் தான். ஒரு கோவில் வழிபாடு செய்யற ஸ்தலம் யாருக்காக?
நீ லட்ச ரூபாய் நீ செலவு பண்ணு, கோடி ரூபாய் கூட செலவு பண்ணி நீ நிர்வாகத்தில் இரு. ஆனா அந்த கோவில் யாருக்காக நீ பண்ணியிருக்க, யாருக்காக கட்டி வச்சிருக்க? பொதுமக்களுக்காக கட்டி வச்சிருக்க. பப்ளிக் தான் முக்கியம். அப்ப அந்த பப்ளிக் கோவில்ல ஒரு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நீ சொல்ற சாமிக்கு பண்ணணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க எந்த சாமிக்கு விருப்பப்படுறாங்களோ அந்த சாமிக்கு பண்ணணும். நான் இப்பதான் கும்பாபிஷேகம் பண்ணினா, இப்பதான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன், நான் இங்க பண்ண மாட்டேன், அங்க நான் எல்லாம் ஒரு சாமி தான், அந்த பக்கம் போய் பண்ண சொல்லுங்க, இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அது அவர் ரொம்ப அவர் அப்படியே இதே நானா இருந்திருந்தேன்னு சொல்ல, நான் என்ன சொல்றேன்னா அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, சில விஷயங்கள்ல நீங்க பொறுமையா கடந்து போயிடுறீங்க. உங்களுக்கு நியாயம்னு ஒரு விஷயம் படுறதா கண்டிப்பா என்னன்னு கேளுங்க. நியாயமா ஒரு விஷயம் படுதா என்னன்னு கேளுங்க. பப்ளிக்கு தான் கோவில். 4 பேர் கோவில் எதுக்காக கட்டி? பப்ளிக் 4 பேர் போகணும், சாமி தரிசனம், எல்லாம் நல்லவனும் வருவான், கெட்டவனும் வருவான், எல்லாரையும் அனுசரிச்சு தான் போகணும். கோவில் தான் அது. கோவில் பொதுவானது. உங்க கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் தெரியுறதா நீங்க கேளுங்க, சொல்லுங்க. அப்பதான் அது சிறப்பு. அது போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்க அப்படின்னு வேலையில கவனமா இருங்க. வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருங்க. பதவி நியமன விஷயத்துல கவனமா இருங்க. அதே போல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. கணவன் மனைவி படிப்பு விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா போனீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. திருமண பேச்சுவார்த்தை தாமதமாகலாம். சில பேருக்கு சில விஷயங்கள் தாமதமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கு. உடல்நல பிரச்சனைகள் நிறைய இருக்கு. மூட்டு தேய்மானம், அதே போல பாத்தீங்கன்னா முழங்கால் வலி, முதுகுத்தண்டு பிரச்சனை, எலும்பு பலவீனம், வைட்டமின் டி குறைபாடு, நரம்பு அழுத்தம், நர்வ்ஸ் கம்ப்ரெஷன், சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், இதய ஓட்டம் கோளாறு போன்ற அறிகுறிகள் அலட்சியம் செய்யாதீர்கள். பழைய நோய் மீண்டும் தொந்தரவு செய்யலாம். ஒரு நோய் போயிடுச்சு, இருந்தாலும் தொந்தரவு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திரும்ப வரத்துக்கான விஷயங்கள் இருக்கு. ஸோ கவனமா செயல்பட பண்ணுங்க. செல்போன் பயன்படுத்தியபடி பைக்கோ காரோ ஓட்டி விபத்துக்கு காரணமாயிடாதீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு தொடர்பு, குடும்பத்தில் நல்ல செய்தி, நிறைய நல்ல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவார்கள், நம்பிக்கை துரோகம் செய்வார்கள், பண இழப்பு உண்டு. பண விஷயத்துல கவனமா இருங்க. உடல்நல அலட்சியம் செய்யாதீர்கள். அவசர முடிவுகள் எடுக்காது. இந்த ஆடி மாசத்தை பொறுத்த அளவுக்கு பைரவர் ஆஞ்சநேயர் வழிபாடு நிறைய பண்ணுங்க. அம்மன் வழிபாடு முதல்ல நல்லா பண்ணுங்க. இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு விஷயம் உங்களுக்கு தவறுன்னு மனசுல படுறதா இருந்தா டக்குன்னு கேளுங்க. நீங்க பயந்துகிட்டுலாம் பேசாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது. மனசுல பட்டதை உடனே டக்குன்னு தைரியமா பேசி கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாயை மூடிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க பேசாம அமைதியா இருந்தீங்கன்னு அவன் இன்னும் அதிகமா தான் அவனோட விஷயம் போகுமே தவிர கட்டுப்படுத்த முடியாது. உங்க கையில தான் இருக்கு. சுபம்.